உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஹாய் வேலு, நான் அன்பு செல்வன் பேசுகிறேன். நான் ரெஸ்கியூ டீமோட லீடர். சொல்லுங்க சார். எனக்கு உங்கள் ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் இமீடியட்டாக தேவைப்படுது. ஆர் யூ ரெடி? என்ன பண்ணணும்னு சொல்லுங்க சார். தட்ஸ் அ ஸ்பிரிட். வேலு, அந்த பஸ்ஸில் ஷாப் டோர் இருக்கான்னு பாருங்க. சார் இதோ பார்க்குறேன் சார். லைன்லேயே இருங்க. என்னப்பா வேலு? வேலு, சீக்கிரம் பாருங்க. இருங்க சார். என்னாச்சு? இதோ பார்க்குறேன் Okay. சார். தள்ளுங்க. வேலு என்ன பார்க்கறான்? வேலு வேலு சார். இருக்கா? இருக்குங்க சார். சூப்பர். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த ஷாப் டோரை திறந்துட்டு பஸ்ஸுக்கு கீழே செட் பண்ணியிருக்கிற பாமை ஃபோட்டோ எடுத்து இமீடியட்டாக எனக்கு அனுப்புங்க. ஓகே சார். ஓகே வேலு. டக்குன்னு வேலைய ஆரம்பிங்க. சீக்கிரமா பாருங்க. சரிங்க சார். கார்த்திக் மாப்ள டூல்ஸ் பாக்ஸ் எடுத்துட்டு வா. வேற ஏதாவது ஆப்ஷனை ட்ரை பண்ணலாமே. வேலுவுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு சார். சார் கமான் சார், கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் ரிஸ்க் எடுத்தால் மட்டும்தான் அந்த பஸ்ஸில் இருக்க எல்லாரையும் காப்பாற்ற முடியும் சார். இல்ல நான் அதுக்கு சொல்ல வரல சார் ப்ளீஸ், அஹ், எமோஷ்னலாக யோசிக்கிறதுக்கான நேரம் இல்லை சார் இது. வேலு அந்த ஃபோட்டோ எடுத்து அனுப்புனா மட்டும்தான் நம்ம அந்த பாம்பை பற்றி ஸ்டடி பண்ணி எல்லாத்துக்கும் ப்ரிப்பராக இருக்க முடியும். ப்ளீஸ் சார், அண்டர்ஸ்டாண்ட். ஆ ஐயா வேலு, என்னையா பண்ண போற? அம்மா, ஸ்பெஷல் ஆபீசர் பஸ்ல இருக்கிற பாமை போட்டோ எடுத்து அனுப்ப சொல்லிருக்காருமா. கடவுளே. அதுக்கு அம்மா, இந்த டோரை திறந்தாதான் அது போட்டோ எடுக்க முடியும். என்னையா விளையாடுற நீ? நடிச்சிருச்சுனா என்னையா பண்றது? நீ அந்த போலீஸ்காரங்களே வந்து எடுக்க சொல்லியா? அம்மா, எனக்கு ஒண்ணும் ஆகாதுமா. போலீஸ் எல்லாம் அங்க ரெடியா தான் இருக்காங்க. நான் போட்டோ எடுத்து அனுப்புனா தானே அவங்களுக்கு எந்த மாதிரியான பாம்புன்னு தெரியும். அப்பதான் அதை ஆஃப் பண்ண முடியும். வேணாயா வேலு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கியா. அம்மா ப்ளீஸ்மா, சொன்னா புரிஞ்சுக்கோங்கம்மா. நமக்கு வேற வழி இல்லம்மா. அப்பா சொல்லுங்கப்பா அவங்களுக்கு. நீ சொல்றதை என்னாலயே ஏத்துக்க முடியலையேடா. பெத்தவளால எப்படிடா ஏத்துக்க முடியும்? என்னடா பண்ற நீ? ஆமாண்ணே, எதுவா இருந்தாலும் போலீஸ் வந்து பாத்துட்டோம். நீ எதுவும் பண்ணாத, வா. மாப்ள, எது நடந்தாலும் நம்ம எல்லாருக்கும் ஒன்னாவே நடக்கட்டும்டா. சொன்னா கேளுடா. எங்க இவ்ளோ பேர் சொல்றாங்கல்ல, ஏன் இப்படி அடம் பிடிச்சிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். முதல்ல அந்த இடத்தை விட்டு எந்திரிங்க. நீங்க சொன்னா புரிஞ்சுக்கோங்க. இங்க பாருங்க, உங்க எல்லாருக்கும் நான் ஒண்ணே சொல்லிக்கிறேன். ஒரு ஆபத்துன்னு வரும்போது அதுக்குண்டான முயற்சி பண்ணாம இருக்கிறது முட்டாள்தனம். நான் முடிவு பண்ணிட்டேன். தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. ஐயோ தாயே. யோ கார்த்தி, எனக்கு என்னமோ பாம போட்டோ பிடிக்கிறேன்னு சொல்லி ஓ மச்சானே அதை வெடிக்க வைக்க போறான்னு தோணுதியா? யோ சுமாரியா.
பத்திரம். இங்க பாருங்க. வாமா. ஒரு நிமிஷம் சார். சொல்லுங்க வேலு, ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டீங்களா? சார் எடுத்து அனுப்பியிருக்கேன் சார். சார் ஐயா நம்பருக்கு அனுப்பியிருக்கேன் சார், நீங்கள் பாருங்கள் சார். கிரேட் வேலு. அதை நான் உடனே பார்க்குறேன். அப்புறம் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் சார். வேலு உங்கள் ஃபோனுக்கு தான் ஃபோட்டோ அனுப்பியிருக்காங்க. கொஞ்சம் அதை ஓப்பன் பண்ணி கொடுங்க சார். சார் இந்த இமேஜை ஒரு பிரிண்ட் போட்டு எடுத்து. ஓகே சார், தோர்த்துறாரு. சீக்கிரம் சீக்கிரம். நீங்க வேற என்ன பண்ண பஸ் வரட்டும் சார், நான் என்னன்னு சொல்கிறேன். கொடுங்க பாருங்க. வேலு, நான் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டேன். நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று மட்டும்தான். சொல்லுங்கள் சார். பஸ்ஸோட ஸ்பீடை மட்டும் கம்மி பண்ணிடாமல் நான் அனுப்புகிற லொக்கேஷன் ஓட்டிட்டு வாங்க, அவ்வளோதான். சரிங்க சார். ஓகே சார். சரிங்க சார். ஓகே இருங்கப்பா. வேலு, ஒண்ணும் இல்ல, என்ன சொன்னாங்க? வேலா, மேடம் மாமன் என்னாச்சு? இருக்கிற இடத்த ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டேன் மேடம். கிரவுண்ட் இருக்கிற லொகேஷன் அனுப்பியிருக்காங்க. ரோடெல்லாம் பிளாக் பண்ணிட்டாங்களாம், எல்லாம் கிளியர் பண்ணிட்டாங்களா மேடம். இனிமே நீங்க தைரியமா ஓட்டலாம். சரி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.